எல்லாம் ட்ரெயின்லேருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா இனி தங்கட ஊருக்கு போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் பேசப்படுறது பொங்கு தமிழ் அழிச்சு வவுனியாண்டாலே இந்த மணிக்கட்டு கோபுரம் எல்லாருக்கும் தெரிய வரும். காணாமல் ஆக்கப்பட்ட அங்கே உறவுகள்ட 3000 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா யார் இருக்கணும்ண்டு வவுனியா புது பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்டில் வணக்கம் ரோலே நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வவுனியாவில் நிற்கிறோம். தீபாவளியை முன்னிட்டு நாங்கள் எங்களை வவுனியாவை காணொலியாக பதிவேற்ற வந்த நாங்கள் இப்போ வந்துருக்கோம். வவுனியா அப்படி தீபாவளி செலவாடுதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. யாரும் சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் உங்களோட உறவுகளை அவங்க இந்த வீடியோவில் பிடிபட்டிருந்தால் அவையில் ஷேர் பண்ணி அவையில் காட்டுங்க. இங்கே நீங்களும் இந்த வீடியோவில் வந்துருக்கீங்கன்ட்டு காலையில் திறந்து பார்ப்போம். மழை கால மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்போக நெற்சேகை எப்படி ஆரம்பிக்கப்பட்டு செய்யப்படுகின்றது என்று எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா வரம்புகள் கட்டப்பட்டு தண்ணீர் சேகரிக்கப்படுகின்றது. இப்போ வவுனியா புகையிலை நிலையத்துக்கு வந்துட்டோம். இப்போ ரங்கி இனி வவுனியா சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி வெளிக்கிட போகிறோம். அனுராதபுரம் வரை நோக்கி புறப்பட இருக்கும் யாழ் ராணி மெதுவாக செல்லும் புகையிரதமானது இப்பொழுது புறப்பட ஆயத்தமாக உள்ளது. இப்புகையிரதம் எல்லாம் ட்ரெயின்லேருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா இனி தங்கட ஊருக்கு போகிறதுக்கான நினைக்கிறேன். தீபாவளியை முன்னிட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷனால் இறங்கி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் டவுனுக்கு போகிறோம். வவுனியா டவுனுக்கு இப்போ போய்கொண்டிருக்கோம். இனி பார்ப்போம் வவுனியா டவுனுக்கு போய் இந்த மாதிரி தீபாவளி கொண்டாட்டங்கள் இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா நானும் கரிகாரம் தான் இன்றைக்கு வந்து நாங்கள் ட்ரெயினில் வந்து நடந்து தான் இன்றைக்கு இந்த பிளாக் எடுக்கிறோம். இப்படி காலையில் திறந்து பாருங்க. கிட்டத்தட்ட நான் இப்போ வவுனியாவுக்கு 2 மாதம் கழிய வாரன். முதல் வந்து ஒரு கிழமையில் 2 நாளும் வவுனியாவில் நிற்கிறேன். நான் வவுனியாவில் இருந்த குடும்பம் இப்போ வந்து வெளியில் போயிட்டேன். அப்போ நான் வந்து பெரும்பான்மை இப்போ வவுனியாவுக்கு வாரையில் ஏதாவது விஷயம்னா மட்டும்தான் வாரேன். நான் இப்போ ஸ்டேஷன் ரோட், அதாவது மணிக்கட்டு கோபுரத்தால் குருமன்காட்டு சந்திக்கு போகிற ஸ்டேஷன் ரோட். என்னவா இருந்தது கரிகாரன் இன்றைக்கு? பெருசாக சனமும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நார்மலாக இருந்துச்சு. ஒரு அசௌகரியங்களுமே இல்லை. சிறப்பாக இருந்து நீங்கள் ட்ரெயினை சூஸ் பண்ணலாம். நம்ம பஸ்ஸை விட என்னென்னா இன்னும் ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்கிறேன். கரிகாரன் முதல் யூடியூப் சேனல் தொடங்கி வீடியோ ஒன்று போடுறார். அவர்கிட்ட சேனல் லிங்க் வந்து கமெண்டில் போடுவேன் பாருங்க. காலனி திறந்து பாருங்க. வவுனியாவில் என்னம்மா உடுப்புகள் சேல்கள் பண்ணுறீங்க, என்ன வெளியில் போகுதுன்றதை. சுவாமி விவேகானந்தர்கிட்ட உருவச்சில் தீபாவளியை முன்னிட்டு வெடியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்து சேலுக்கு போடிங்கன்னா. ஆனால் இங்கே வெடியல் வந்து சரியான விலை குறைவு. இது வந்து கொம்மனிலேருந்து வாரது. நான் வந்து போன வருஷம் வவுனியாவில் தான் தீபாவளி கொண்டாடினாங்க. அப்போ வவுனியாவில் வெடியெல்லாம் குறைவு. அது ஒரு கொம்போ பேக்கேஜ் ஒன்று இருக்குது. 1500 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது, 2500 ரூபாய்க்கு இருக்குது, 5000 ரூபாய்க்கு இருக்குது. அந்த ஒவ்வொரு விலைக்கு ஒவ்வொரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. அதில் எல்லா வெடியலும் வரும். இதில் எல்லாம் போட்டிருக்கிறோம். வந்தால் வேண்டிக் கொள்ளலாம். முந்துங்கள் முந்துங்கள். இப்போ நாங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டடி மணிக்கட்டு கோர்த்தடிக்கிட்ட வந்துட்டோம். இதில் ஆனால் சேலுகள் போட்டிருக்கிறோம்ட்டு என் சினேதப்படின்னு சொன்னவன். யாழ்ப்பாணத்தில் விட இங்கே உடுப்பு மலிவண்டா வேண்டி வரும்.
பார்ப்போம். கரியரன் எல்லாம் ஏதோ ஏதோ உருட்டுறான், என்ன உருட்டுறான்னு தெரியல. ரோட்டு கரையில் எல்லாம் உடுப்புகள் போட்டு கிடக்குது. இல்லை, வளமையாகவே கடையில் இருக்கிறது. உள்ள போவோமா? உள்ளதான் சேரல் போட்டிருக்குது, பார்ப்போம். என்னம்மா விலக்கழிவுகள் இருக்கோ? விலக்கழிவுகளோ எல்லாம் இருக்கா? இங்கே யாழ்ப்பாணம்மா கூவி கூவி எல்லாம் கூப்பிடினோம் இல்லை. இதில் சேலண்டு போட்டிருக்கு 1300 ரூபா. என்ன யாழ்ப்பாணம்மா எல்லாம் கூவி கூவி கூப்பிடினோம்ல. யாழ்ப்பாணத்துலாம் அள்ளுங்கள் அள்ளுங்கள் முடிய போகலாம் கூப்பிட்டுச்சுன்னா நீங்கள் அப்படின்னு கூப்பிடினோம் இல்லை. பெருசாக இதுக்கெல்லாம் கடையில் அங்காளங்காலையெல்லாம் போட்டிருக்கு தான், பார்ப்போம். நாங்கண்டே காலையிலேயே வந்துட்டோம், கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கணுமா. அப்பா நாக்கள் ரேப்பினமோ. வவுனியாண்டாலே இந்த மணிக்கடு கோபுரம் எல்லாருக்கும் தெரிய வரும். கம்பீரமாக காட்சி அளித்து கொண்டு நிற்கிது. அப்படியே போய் பழைய பஸ் ஸ்டாண்ட் காட்டிக்கொண்டு அப்படியே திருப்பி கொண்டு உங்களுக்கு வவுனியாவை சுற்றி காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் பாதை கடந்து இந்தியாவில் பக்கம் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போயிட்டு அப்படியே உடுப்புகள் இங்கே சேல் போட்டிருக்கமெல்லாம் பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் வீட்டை திருப்பி வெளுக்கிட போகிறோம். இந்த பஸ்ஸுன்ற சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து வச்சிருக்கிறோம் அழகுக்காக. முதல் நாங்கள் வந்து பொலங்கரை போயிட்டு வரைக்க இரவு சிலவழியில் வவுனியா வந்து தான் இந்த வவுனியாலேருந்து திருப்பி யாழ்ப்பாணம் பஸ் எடுப்போம். நாங்கள் பொலங்கரையிலேருந்து தம்புளில் வந்து தம்புள்ளிலேருந்து தான் இந்த இந்தியாவில் எங்கள்ட யாழ்ப்பாணத்துக்கு பஸ் எடுப்போம். அதில் சிலவில் பார்த்திங்கன்னா வவுனியாவுக்கு பஸ் வரும், சிலவில் முல்லைத்தீவு பஸ் வரும். அப்போ நாங்கள் அதில் வந்துடலாம் வவுனியா இறங்கித்தான் ஏறுறோம் நாங்கள். முதல் இது ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட் தான், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுக்குள்ள நடுவில் ஒரு சின்ன ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. இல்லை இப்போ இது வந்து இந்த வாகனங்கள் பார்க் பண்ணக்கூடிய இடம் மாதிரி தான் செய்திருக்கிற நம்மள நடக்குது. இதில் எங்கள்கிட்ட எத்தனை உறவுகள் கடை வச்சுருந்துட்டு இப்போ வெளிநாடுகளில் போயிருக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இங்கே வச்சிருக்கிற கடை வச்சுருக்க எங்கள் உறவுகள் யாரும் இதை பார்த்தீங்கன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதில் தான் ஆட்கள் வந்து இருக்கக்கூடிய நிழல் குடைகள் இருந்தது. அதாவது வஸ்பாக்கில் வஸ்கோட்மா இதில் இருந்தது. இப்போ அதெல்லாம் உடைச்சிட்டு நான் 30 கிட்ட எல்லாம் அதுகள் உடைச்சது.
ஒரு சின்ன ரவுண்டே அடிச்சிட்டோம் நாங்கள். இதால் அப்படியே போனால் இணையன் ரோட்டு கண்டிக்கு போகும், அன்றாபுரம் போகும், தமிழில் போகும், எல்லா இடமும் போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யாழ்ப்பாணத்திலேருந்து பஸ் வந்தாலும் பழைய பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்து ரக்கி போட்டு தான் போகும். திருப்பி பஸ் பார்க்குக்கு டிப்போக்கு போகும். இந்த ரோட்டால் நேராக போனால் கரிகரன் மாமாண்ட கடை இருக்குது. ஆனால் கரிகரன் மாமாட்ட போக மாட்டான்னு என்னோட சொல்கிறான். நாங்கள் காலையிலேயே நேரத்துக்கு வந்துட்டோம். அதால் பார்த்தீங்கன்னா உடுப்பு கடையில் ஆக்களை காணையில் அதை வேண்டுறதுக்கு வந்து எங்கள் உறவுகள் வரையில அப்படி லேட்டாக மதிய சாப்பாட முடிச்சுட்டு தான் பெரும்பான்மை வரிவினோம். அங்கங்கே 1-2 பேரை நிற்கிறோம். நாங்கள் இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டில் அவங்களுக்கு காட்டுறதுக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். இப்படி காலையை முழுமையாக பாருங்கள், பழைய பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்தது, இப்போல்லாம் உடைச்சி எப்படி இருக்குன்றதையும் காட்டுறோம். இப்போ ஏனையன் ரோட் வவுனியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் வந்துட்டோம். இனி பார்த்தீங்கன்னா எம்சி ஒழுங்கேக்களையும் சேல் போட்டிருக்கிறோமா, போய் பார்ப்போம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தால் தான் ஆக்கள் எல்லாருக்கும் க்ரோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்கள் போய் வரீங்கன்னா பார்ப்போம் என்ன மாயண்டு. காணாமல் ஆக்கப்பட்ட எங்களோட உறவுகள்கிட்ட 3000வது நாள் வந்து இருக்குது. இப்போ நான் கூடிட்டுது 3011வது நாளும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யார் இருக்கணும்னு சொல்லுங்கள். அப்போ என்ன மாதிரி கரிகாரன் தீபாவளி கொண்டாட்டங்கள் செய்ய போகிறீங்க? தீபாவளி ஏற்கனவே கொண்டாடியாச்சு. நாளை விடி எழுப்பினோமா, கறிவா எண்ணெய் வச்சு முழுகினோமா, வீட்டில் ஸ்டே பண்ணோமா, அதான் நாளைக்கு தீபாவளி பிளான். கரியா தலை தீபாவளி. கரிகரன் பார்த்தீங்கன்னா கள்ளப்பயல் எங்களுக்கு வெடியிலண்டு மடித்தல, அதால் நான் கரிகரன் இதில் இது பேர் வைக்கிறேன். காலையை திறந்து வாங்க, நாங்கள் சில அலப்பறையெல்லாம் செய்திருக்கிறோம் காணொலியில். இப்போ நாங்கள் யூசிக்குள்ளே போகிறோம் சேல்கள் போட்டிருக்கிறத பார்க்குறதுக்கு. இப்போ தான் உடுப்புகளுக்கு வாகனங்களும் போய்கொண்டிருக்குது. நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டோம் போல நடக்குது. இந்த கரையில் பாருங்க ஃபுல்லாகவே முதிரை மரம் நிற்கிது. முதிரை மரம் வந்து விலை உண்ணது, அதாவது இந்த வீட்டு தளபாடங்கள் செய்கிறதுக்கு சரியான விலை. ஒரு சாதரடி பலகை கிட்டத்தட்ட 700 ரூபா அப்படி போய்கொண்டிருக்குது. இப்போ இதில் அக்கா இந்த ஆப்பிள் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஆப்பிள். ஏமா இங்காலே முடுப்பு கடையில். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். இப்போ தான் நாட்கள் வந்து கொண்டிருக்க காரணத்தால் உடுப்பு கடைக்குள்ள ரோட்டை காணையில். இதில் நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 மாதங்களுக்கு ஒரு நாள் வரும்போது பெருசாக கடைகள் அண்டு இல்லை, சின்ன சின்ன தகர குட்டில் மாய் போட்டிருந்தது. இப்போ வந்து தகரங்கள் ஆளில் அடித்து பெர்மனன்ட் கடையல் மாயை போட்டு கொண்டிருக்கு. இன்னும் கடையல் ஓப்பனும் பண்ணல. இதில் வேறு 2 சின்ன தங்கச்சிகள் இருந்து உடுப்பு கடை செய்யலாம். இன்னும் கடையல் வந்து ஓப்பன் பண்ணவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்களில் பேசப்படுறது பொங்கு தமிழ் எழுச்சி விழா. இப்போ நாங்கள் யூசி ரோட்டால் வழியில் வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறி வீட்டை போகிறோம். அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கோம். கரிகாரன் கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கிறார், என்னை மனமுடைஞ்சு விட்டார். உண்மையா
நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தா நாங்கள் வாரதை உண்டு நடக்கிறத உண்டு. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே தீபாவளியை முன்னிட்டு இசை நிகழ்வும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே இதில் போட்டுக்கொண்டிருக்கணும். பெரும்பான்மை மத்தியானத்துக்கு சிலவில் மழை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த கிளிநொச்சி சைட்டுகள் எல்லாம் இந்த மத்தியானங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மழையல் பெய்கிறது. வவுனியா நீதிமன்றத்தடியால் நாங்கள் இப்போ நடந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த வவுனியா நீதிமன்றத்தை தெரிஞ்சவங்க உறவுகள் இருந்தால் மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வவுனியா நீதிமன்றத்தடியால் நடந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த வவுனியா நீதிமன்றத்தை பார்த்திங்கன்னா இங்கே பணிபுரிஞ்ச எங்கள்ட ஊழியர்கள் இருந்த உறவுகள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே நீங்கள் இப்போ பணிபுரிஞ்சிட்டு இப்போ சில புலம்பெயர் தேசத்தில் போய் இருப்பீங்களானே அவர்கள் எத்தனை பேர் இந்த நீதிமன்றத்தில் வேலை செய்தீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்க. இப்படியே நடந்து போக ஒரு சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த நடந்துருக்கிறது ஒரு தனி சந்தோஷம்தான். என்ன மோட்டர் சைக்கிள் தெரிஞ்சாலும் இந்த நடந்துருக்கிற அவ்வளோ சந்தோஷம் வராது. அப்படி இருக்கிற சந்தோஷம். இதில் பெரிய பெரிய மகோக்கனி மரம் இதில் நிற்கிது பாருங்க. இது வந்து ஊர் மகோக்கனின்னு சொன்னால் இது வந்து விலை கூட. இப்போ நாங்கள் வந்து வவுனியா சுற்றுவட்டம் அதாவது ரவுண்டா போட்டடிக்கிட்ட வந்துட்டோம். இப்போ இதால் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போகிற பாதை, இந்தியாவில் மன்னார் போகிற பாதை, இது இணையன் ரோட்டு. நாங்கள் யாழ்ப்பாணம் போகிற பாதை. நாங்கள் யாழ்ப்பாணம் போகிற பாதையால் தான் இப்போ போக போகிறோம். அதே மாதிரி இப்போ நாங்கள் இதில் வந்தால் பூந்தோட்டத்துக்கும் போகக்கூடிய பாதை இதில் இருக்குது. இப்போ இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நடப்பாதை வியாபாரம் நடந்துன்றது. அதெல்லாம் பிரதேச சபையில் மாநகர சபையில் வந்த உடனே அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. வவுனியா பொது வைத்தியசாலை மாவட்ட இதுதான் பெரிய ஆஸ்பத்திரி. இந்த பெரிய ஆஸ்பத்திரியில் பணிபுரிஞ்ச ஊழியர்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நடந்து ஹாஸ்பிட்டல் அடிக்கி வந்துட்டோம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும். இப்போ வைத்தியசாலை தாண்டி அங்கால போக போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இதில் பஸ்ஸுகள் கொண்டு வந்து அடிச்சுட்டு தான் அங்கால இங்கால பஸ்ஸுகள் மாறி இனி போகிறதுக்கு ஆக்கள் இருப்பினோம். இப்போ பஸ்ஸுகள் வந்து இதில் ஸ்டாப் பண்ண எவ்வளோ பேர் வாங்கி அந்த மாறினோம். எப்போ வந்தாலும் இந்த பிஓசி ஏடிஎம் வந்து சரியான க்ரௌடாகவே இருக்கும். கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 6 வருஷமாக வவுனியாவில் தான் பெரும்பான்மை சுற்றி தெரிஞ்சினேன். எப்போ பார்த்தாலும் இந்த பிஓசி ஏடிஎம் க்ரௌடாகவே இருக்கும். அப்படி ரோங் ரோட்டில் எல்லாம் பைக்கை கொண்டு வருது. என்ன கொடுமை சிரமம். அது நடவாதைக்கு. இப்போ இந்த கரையில் பார்த்தீங்கன்னாலும் இந்த உடுப்பு கடை வியாபாரங்கள் இப்போ நடக்குது. இதில் இப்போ டெண்டுகள் மாதிரி போட்டு வியாபாரங்கள் நடக்குது. அதில் இப்போ அந்த உற்பத்தி பொருட்களும் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்கண்ட.
மழை காலம் என்றபடியால் ரெயின் கோட்டுகளும் இருக்குது. இந்த ரோட் மன்னார் ரோட், அவங்கள உறவுகளுக்கு தெரியும். இதால் போனால் மன்னார் போகலாம், அதுமாதிரி இதால் போனால் யாழ்ப்பாணம் போகலாம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் ரோட்டால் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் பீஸா ஹட் இருக்குது. கரிகரன் கூட்டிக்கொண்டு போவார் நடக்குது. என்னம்மா கரிகரன் கூட்டிக்கொண்டு போயிடும்? என்ன உங்களோட நண்பன் வித்யானந்தனுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு வேண்டி தந்தால் என்ன குறைஞ்சி போடுவீங்களோ? ஏன் வித்யானந்தன் பிறந்த நாள் என்ன மோனாசன் பிறந்த நாள் மாற சொல்கிறீங்க? அப்படி இல்லை, நீ உங்கள்கிட்ட நெருங்கின நண்பர்கள். எங்களுக்கு இப்போ அதில் ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடந்துட்டுது. பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் வந்து சொல்ல முடியாது. நான் எதிர்பார்க்கல, யாழ்ப்பாணத்தில் கூட அப்படி இல்லை. ஆனால் வவுனியால் இப்படி நடக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. எவ்வளோத்துக்கு நல்லவர்கள் இருக்காருன்றதை நான் வவுனியால் பார்த்து புரிஞ்சு கொண்டுறேன். ஆனால் யாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியாவுக்கு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு வந்து 510 ரூபா, 510 ரூபா, 506 ரூபா. ஆனால் வவுனியா பஸ் ஸ்டாண்டிலேருந்து ஆட்டோ பிடிச்சி ரம்மக்குளத்துக்கு போகிறதுக்கு 300 ரூபா. இப்போ 250 ரூபா வந்திருக்குமென்னு நினைக்கிறேன் பெரும்பான்மை, இல்லை 200 ரூபாய்க்கு வந்துட்டோன்னு தெரியாது. அது கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர், 4.5 கிலோமீட்டர். ஆனால் இரவு பகலாக கண் முழிச்சிருந்தது அந்த ஆட்டோக்காரர் அயர் பிடிச்சி ஓடிவினோம். இதுலேயும் ஒரு பீட்சா ஹட் ஒன்று ஓப்பனாக இருக்குது. இதுலேயும் ஒரு புது பீட்சா ஹட் ஒன்று ஓப்பன் ஆக போகுது போல் நடக்குது. அநேகமாக நாளைக்கு தான் ஒன்று தெரியல. வவுனியா திருவண்ணாமலை பஸ் போகுது. இதோடு பார்த்தீங்கன்னா காணொலியை நிறைவு செய்கிறோம். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அக்கரைப்பட்டு யாழ்ப்பாணம் பஸ் இப்போ போய்கொண்டிருக்குது. இந்த பஸ்ஸில் ஏறினா ஸ்பீடாக போகலாம். ஆனால் கரிகரன் பஸ் ஸ்டாண்ட் எடுக்க போகிறேன்னா வவுனியா புது பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்டில் ப்ரைவேட்டும் கவர்மெண்ட் பஸ்ஸும் ஒன்றாவே அடித்து தான் இங்கே இந்த வழக்கிடுவினோம்.